முதலாளி ஒருத்தர் பேக்கரி கடை நடத்தின்னு வராரு. அதில் சில தொழிலாளிகளும் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு தொழிலாளி முதலாளிக்கு வர லாபத்தை பார்த்து பொறாமப்பட்டு நம்மளும் ஒரு பேக்கரி ஒன்று நடத்தணும், இவருக்கு எதிரிலே நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த தொழிலாளி சரின்னு இவனும் கடன் வாங்கி இவரோட கடைக்கு எதிர்க்க ஒரு பேக்கரியும் ஆரம்பித்தான். திடீர்னு இவன் கடைக்கு ரொம்ப பேர் கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. முதலாளி கடைக்கு கூட்டமே வரல. இதை பார்த்த அந்த தொழிலாளி பார்த்து கடைக்கு கூட்டமே வரல, நான் தான் இனி ராஜா அப்படின்னு நினச்சின்னு கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. ஒரு நாள் ஃபுட் சேஃப்டிலேருந்து ஆஃபீஸருங்கெல்லாம் வந்து உங்கள் பேக்கரியை நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது அவர் எக்ஸ்பைரி ஆன பொருட்களெல்லாம் வச்சு கேக் தயாரிக்கிறாருன்ட்டு. இதனால தான் உங்கள் கடையில் வந்து நீங்கள் சீப்பாக பொருள் விற்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அந்த பேக்கரிக்கு சீல் வச்சிடறாரு. இப்போ பழையபடியே அந்த முதலாளிக்கு கூட்டம் வர ஆரம்பிக்குது, ப்ராஃபிட்டும் அதிகமாக ஆகுது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு.